இந்த எபிசோட் இல்லாமல் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வா வாத்தியார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 1987 நடக்கும் இந்த கதையில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான ராஜ்கிரண் அவரது மறைவால் அதிர்ந்து போகிறாரு. அப்போது அவருக்கு பேரன் பிறக்கிறான். இதனால் தனது பேரன் தான் அடுத்த எம்ஜிஆர் என்று எண்ணி அவரை எம்ஜிஆரின் உறவினர்களும் வளர்க்கிறாரு. முதல்ல எம்ஜிஆர் மாதிரி நேர்மையாக வளரும் கார்த்தி காலப்போக்கில் நம்பியாரை ரோல் மாலாக கொண்டு திசை மாறுறாரு. லஞ்சம் வாங்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக மாறி போகிறாரு. இதற்கிடையில் சமூக வலைதளங்கள் மூலம் மஞ்சள் முகம் என்ற பெயரில் அரசின் போலி முகத்திரை கிழித்து வரும் சில இளைஞர்களை என்கவுண்டர் செய்ய காவல்துறை திட்டமிடுது. இதற்கு கார்த்தியின் துணை போகிறாரு. கார்த்தியின் உண்மையான முகம் தெரிய வர ராஜ்கிரண் கவலையில இறந்து போகிறாரு. அப்போது யாரும் எதிர்பாராத சில ஆச்சரியங்கள் அரங்கேறுது. இதனால் கார்த்தியின் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் அரங்கேறுது. இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கலகலப்பான வேடத்தில் புகுந்து விளையாடும் கார்த்தி எம்ஜிஆராக மாறி அக்கிரமக்காரர்களை துவைத்து எடுப்பதில் ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அதிலும் சண்டையில் கூட பெண்களை அடிக்க மாட்டேன் என்று காட்டும் செய்கை ரசிப்பு. இன்னும் கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடித்திருந்தார் நம்பியாரின் ஆன்மாவை பாடிட்டிருக்கும் தோணுது. அழகு புதுமையாக கீர்த்தி செட்டியை இவ்வளவு அளவாகத்தான் பயன்படுத்த வேண்டுமான்னு தோணுது. ராஜ்கிரண், சத்யராஜ், நிழல் ரவியின் அனுபவ நடிப்பு கை கொடுத்திருக்கு. ஷில்பா மஞ்சுநாத், ரமேஷ் திலக், கருணாகரன், ஆனந்தராஜ், ஜி.எம். சுந்தர், பி.எல். தேனப்பன், வித்யா உள்ளிட்ட மிகையில நடிப்பும் சிறப்புன்னு சொல்லலாம். ஜார்ஜ் வில்லியம்ஸின் ஒளிப்பதிவில் காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. சந்தோஷ் நாராயண் இசை பவர்ஃபுல். எம்ஜிஆரின் பாடல்களை தான் ரீமேக் செஞ்சுருக்காங்க என்பதால் பெரிய ஒரு சிக்கல் இல்லைன்னு சொல்லலாம். காட்சிகளில் சுவாரஸ்யம் குறைவென்றாலும் போர் அடிக்கவில்லை. ஆனால் முதல் பாதியில் இருந்த பரபரப்பு இரண்டாம் பாதியில் கொஞ்சம் மிஸ்ஸிங்னு சொல்லலாம். வாத்தியார் படத்துக்கு லாஜிக் தேவையில்லை, மேஜிக் நிறைய இருக்க வேண்டும் அல்லவா? யூகிக்க முடிந்த காட்சிகளும் படத்துக்கு சற்று பின்னடைவை தருது. தனக்கே உரிய டார்க் காமெடி தளத்தில் எம்ஜிஆர் என்ற பேராயத்தை பயன்படுத்தி புதுமையான காட்சிகளை பொங்கல் படைத்துள்ளார் இயக்குனர் நலன் குமாரசாமி. எம்ஜிஆர் தோன்றும் இடங்களும் அவரது வசீகர குரலும் சிறப்பாக இருக்கு.